Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பதித்ராண பராயணி சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சஞ்சார யோகம் ஓர் புரிதல். உப யோகங்கள் நிறையனவற்றை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இந்த சஞ்சார யோகம் அப்படிங்கிறது ஒரு விதமான வளர்ச்சியை தரக்கூடிய யோகம். இந்த யோகத்தினுடைய விதிநிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லக்னாதிபதி மற்றும் சூரியன், மேலும் சந்திரன், அதாவது உங்கள் லக்னாதிபதி, சூரியன் மற்றும் சந்திரன், இந்த மூன்று பேருமே சர வீடுகளில் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? சர வீடுகள் என்னென்ன? அதிகமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் வீடுகளான மேசம், கடகம், துலாம் மற்றும் மகரம், இந்த நாலுமே சர வீடுகள். உங்கள் லக்னாதிபதி, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உங்கள் லக்னாதிபதி சர வீட்டில் இருக்கணும், சூரியனும் சர வீட்டில் இருக்கணும், சந்திரனும் சர வீட்டில் இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? இந்த அமைப்பு இருந்தால் உங்களுக்கு சஞ்சார யோகம் ஏற்படும். இன்னொரு விதிகளின் அடிப்படையில் அதிகமான கிரகங்கள் சர வீடுகளில் இருந்தாலும் சஞ்சார யோகம் ஏற்படும்னு சொல்லப்படுது. அதிகமான கிரகங்கள் ஒரு 4-5 கிரகம், 9 கிரகத்தில் 5 கிரகத்துக்கு மேலே சர வீடுகளிலே இருந்தாலும் இந்த யோகம் ஏற்படும் சொல்லுது. சஞ்சார யோகத்தின் சூட்சுமம் என்ன? சஞ்சார யோகம் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அதிகமான பிரயாணங்களை செய்விக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. அப்போ அந்த ட்ராவல் சம்பந்தப்பட்ட துறைகளிலேயே உங்களுடைய வேலைகள், வளர்ச்சி, முன்னேற்றம் இருக்கும். அதிகமாக வெளிநாடுகளுக்கு போக முடியும். தகவல் தொழில்நுட்பங்கிற தொலை தொடர்பு மூலமாகவே வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். காலையில் ஒரு ஊர், மத்தியானம் ஒரு ஊர், சாயந்தரம் ஒரு ஊர், 2 வருஷத்துக்கு ஒரு நாடு, 4 வருஷத்துக்கு ஒரு நாடுன்னு மாறிக்கொண்டே இருக்கிறது. சதா சஞ்சாரம். இந்த சதா சஞ்சாரம் அப்படிங்கிறதுல சஞ்சார யோகம் ஏற்படுறதுனாலே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ராவல் சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டாலும் ரொம்ப பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்கும். உதாரணமாக விமானம் ஓட்டுறவர், கப்பல் ஓட்டுறவர், லாரி ஓட்டுறவர், பஸ் ஓட்டுறவர், சஞ்சாரிச்சுக்கிட்டே இருக்கிறவர், குரியர் சர்வீஸை தொழிலாக செய்கிறவங்க, மண் பவரை ஏற்றுமதி செய்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தொழில்துறை, அரசியலில் இருக்கக்கூடியவங்க, தொழில் மந்திரிகள், இந்த மாதிரி ட்ராவல் பண்ணக்கூடிய வெளிநாட்டு தொடர்பு மந்திரிகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்நிய தேச தொடர்பு மந்திரிகள், அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் வளர்ச்சியை பெற முடியும். சஞ்சார யோகம் ஒரு சிறப்பான யோகம்தான். ஒரு இடத்துல உட்கார முடியாது, அது ஒன்று தான் அதில் இருக்கிற மைனஸ். காலில் சக்கரம் கட்டிக்கிட்டு சுற்றுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அமைப்பு வரும். இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, அந்த மத்திய அரசு பணியில் அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் இந்த யோகம் பொருந்தும். உதாரணமாக பேங்க்கில் வேலை செய்கிறவங்கள பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஊர்லேருந்து அந்த பிரான்ச்சு, அந்த பிரான்ச்சு இன்னொரு பிரான்ச்சில் இன்னொரு பிரான்ச்சுன்னு போவாங்க. அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்னு நிறைய ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க, ட்ராவல் ஏஜென்ட்டுகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த யோகம் பொருந்தும். அலைஞ்சு திரிஞ்சாதான் வருமானம் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பு உள்ளவர்களுக்கும் இந்த சஞ்சார யோகம் பொருந்தும். நார்மலாகவே இவர்கள் வலிமையாக தொழில் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அது ஏன் அப்படின்றத பார்த்தோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, வலுவான வீடுகள்ங்கிறது சர வீடுகள் தான், இதில் எந்த டவுட்டும் வேண்டாம். இப்போ உங்கள் லக்னாதிபதி சூரியன் மற்றும் சந்திரன் 3 பேருமே சர வீடுகளில் இருக்கும்போதே நீங்கள் அதிகமாக பிரயாணம் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறதும், வலிமையாக செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான குறிக்கோள்கள் உடையவர்களாக இருக்கிறதும் இயற்கையிலே நிகழ்ந்துடும். இது சார் நான் உபய லக்னத்தில் பிறந்திருக்கேனே அப்போ கூட பரவாயில்லைன்னா அதுவும் உண்மைதான். இப்போ ஒரு கன்னி லக்ன ஜாதகர், இவர் மகரத்தில் புதன் உட்கார்ந்துட்டுருக்கார். சூரியனும் புதனும் மகரத்தில் 2 பேருமே சஞ்சார வீடுகளில் இருந்திருக்காங்களா. கடக ராசி, சந்திரனும் சர வீட்டில் பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர். பூச நட்சத்திரம், கடக ராசி, கன்னிகா லக்னம். இதில் பாருங்கள், லக்னாதிபதி சர வீட்டில் இருக்கார், சூரியன் சர வீட்டில் இருக்கார், சந்திரன் சர வீட்டில் இருக்கார். கிட்டத்தட்ட இந்த ஜாதக அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக பலவிதமான வெளிநாடுகளில் வேலை பார்த்துருக்காங்க. இந்தியாவை சேர்ந்த ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி, எம்என்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மல்டிநேஷ்னல் கம்பெனியில் தான் இவர் வேலையில் இருக்கார். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ரேஞ்சிலான பதவி.
நல்ல சம்பளம், நல்ல வேலை. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு நாட்டுக்கு அந்த கம்பெனியை மாற்றி போட்டு இங்கே டெவலப் பண்ணது போதும், அடுத்து இன்னொரு கண்ட்ரியில் போய் பண்ணுங்கள். ஆஸ்திரேலியாவில் இருந்திருக்காரு, ஜெர்மனில் இருந்திருக்காரு, ஃப்ரான்ஸில் இருந்திருக்காரு, ப்ளஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நிறைய கண்ட்ரிஸ் மாறிக்கிட்டே இருந்திருக்காரு, யூஎஸ்லேயும் இருந்திருக்காரு, கனடாவிலையும் இருந்திருக்காரு. ஸோ இதுதான் இந்த சஞ்சார யோகத்தோட சிறப்பு. பட் இவர் என்ன பண்ணுவார், ஃபேமிலியை இந்தியாவில் வச்சுருப்பார். ஏன்னா குடும்பத்தை கூப்பிட்டு சுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் அதில் இருக்கிற சூட்சமம். இவங்க 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேங்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும், ட்ராவல்ஸை தொழிலாக செய்கிறவங்களுக்கு இருக்கும், கப்பலில் போய் வேலை பார்த்துட்டு வர்றவங்களுக்கு இருக்கும், ஃப்ளைட் ஓட்டுறவங்களுக்கு இருக்கும், ட்ரெயின் ஓட்டுறவங்களுக்கு இருக்கும், லோகோ பைலட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ட்ரெயின் ஓட்டுறவங்களுக்கு இருக்கும், பஸ் டிரைவர்களுக்கு இருக்கும், லாரி டிரைவர்களுக்கு இருக்கும், குரியர் சர்வீஸை தொழிலாக செய்கிறவங்களுக்கு இருக்கும், மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டுகளுக்கு இருக்கும். ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல நகர்ந்து கொண்டே இருக்கும் தன்மை. இதில் வலுவான அமைப்புகளும் கிரகங்களும் கிடச்சிருச்சுன்னா இந்த சஞ்சார யோகத்தின் மூலமாகவே ஜாதகர்கள் மிகவும் வெற்றிகரமான மனிதர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய மெயின் இலக்கே ட்ராவல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊர் சுற்றி பார்க்குறதுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஒரு இடத்துல அடங்கி ஒடுங்கி உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுங்கிறது இவங்களுக்கு சாத்தியம் இல்லாத ஒன்றாக இருக்கும். சர வீடுகள் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கக்கூடியவை, செயல்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடியவை, செயல்திறன் அதிகமாகும். இந்த வீடுகளில் கிரகங்கள் உட்கார்ந்தாலே செயல்திறன் சற்று கூடுதலாகவே இருக்கும். உதாரணமாக இந்த சர வீடுகளில் நீச்சம் அடைஞ்சால் கூட கிரகங்கள் வேலை செய்யும். ஒரு தனி மனிதனுக்கு தேவையான அளவுக்கான வலிமையை சர வீடுகளில் நீச்சம் பெற்ற கிரகமே கொடுத்துரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், குரு மகரத்தில் நீச்சமாக இருக்காருன்னு வச்சுங்களேன், குழந்தை இருக்காது அப்படிலாம் சொல்லவே முடியாது, கண்டிப்பாக இருக்கும். நிறைய இருக்காதுன்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா இது சர வீடுங்கிறதுனால இங்கே நீச்ச வலிமை அடைந்த குரு கூட ஜாதகனுக்கு தேவையானதை செஞ்சிடுவார். துலாத்தில் நீச்சமடைகிற சூரியன் கூட ஜாதகனுக்கு தகப்பனால் கிடைக்கக்கூடிய நன்மை, அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை செய்கிற அளவுக்கு தகுதியோடு தான் இருப்பார். 10 மார்க் இங்கே கேரண்டியாக கிடைக்கும். கடகத்தில் நீச்சமடைகிற செவ்வாய் கூட சொத்து வாங்கி கொடுப்பார், வீடு இருக்கும், சகோதரர் இருப்பார், வீரியம் இருக்கும், யூனிஃபார்ம் சர்வீஸில் செய்யும். எனக்கு தெரிஞ்ச நிறைய டாக்டர்ஸ் ஜாதகத்தில் கடகத்தில் செவ்வாய் நீச்சம். இது செவ்வாய் நீச்சம் அடைஞ்ச பிறகு இவங்க எப்படி மருத்துவர்கள் ஆகிறாங்கன்னா அதுதான் அதில் இருக்கிற சூட்சமம், இந்த சர வீடுகளின் வலிமை. புரியுதுங்களா? மேசத்தில் நீச்சம் அடைகிற சனி பகவான் கூட ஜாதகருக்கு தேவையான வேலைக்காரர்கள், ஓரளவுக்கு வசதி வாய்ப்புகள், பழைய பொருட்கள்னால் ஆதாயம்னு தன்னுடைய காரகத்துவ ஆதிபத்தியத்தை கொடுக்குற ரேஞ்சில் இருப்பார். இவங்களை முழுசாக நீச்சம்னு நம்பவே முடியாது. சர வீடுகளில் நீச்சம் பெற்ற கிரகங்கள் மட்டும் முழுமையாக வலுவிழந்து விட்டார்கள், செயலிழந்து விட்டார்கள்னு சொல்லி கணக்கெடுக்கவே முடியாது. அவங்க ஏதாவது ஒரு வகையில் செயல்படுவாங்க. அதனால தான் இந்த வீடுகளுக்கான பவர் அதிகம். இந்த வீடுகள் தரக்கூடிய இந்த சரயோகம், இந்த சஞ்சார யோகம்ங்கிறது ஒரு வலிமையான யோகம் தான். இவங்க ட்ராவலையே மையமாக வச்சு பிரயாணத்தின் மூலமாகவே ஆதாயம் சேர்க்கும் யோகிதை உடையவர்களாக இருப்பாங்க. ஒரு தொழில்துறை மந்திரி இருக்கார், வெளிநாட்டுக்கு போய் ட்ராவல் பண்ணுறாரு, அங்கே இருக்கிற தொழில் வளங்களை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு முதலீட்டாளர்களை கொண்டு இங்கே சேர்க்குறாரு. சர வீட்டின் வலிமை, சஞ்சார யோகம். ஃப்ளைட் ஓட்டுறவர் சஞ்சார யோகம் இருந்தால் தான் ஓட்ட முடியும். வலிமையான கோள்கள் சர வீடுகளில் இருக்கும். அவங்க தான் அவங்க போயிட்டு வந்துகிட்டே இருக்க முடியும். கண்டம் விட்டு கண்டம் போகிறது, ஊர் விட்டு ஊர் போகிறது, ஒரே ஊரில் சுற்றி திரியறது. ஒரு நாளைக்கு காலையில் பைக்கை ஸ்டார்ட் பண்ணால் 300 கிலோமீட்டர் சுற்றிட்டு தான் வீட்டில் நிறுத்துவோங்கிறது மாதிரியான அமைப்பு கொண்டவர்கள், மெடிக்கல் ரெப்பு, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸு, இந்த மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ், இவங்க எல்லாருக்கும் இந்த சஞ்சார யோகம் வேலை செய்யும். அதுவே இவர்களுக்கு சம்பளம் தரக்கூடியதாகவும் வலிமை உடையதாகவும் செயல்படும். நார்மலாகவே சர வீடுகளில் கிரகம் இருந்தால் அந்த ஜாதகம் வலுவான ஜாதகமாக இருக்கும். ஒரு 6 கிரகம் 7 கிரகம் சர வீட்டில் இருக்கிற ஜாதகங்கள் தோற்று போக மாட்டாங்க. ஆனால் லக்னாதிபதி நீச்சம்னு சொன்னாங்க சார், அப்படிலாம் எனக்கு ஒன்றுமே இல்லை, நல்லா தான் இருக்கேன் அப்படிமா. ஒரு மகர லக்ன ஜாதகம் 4ஆம் இடத்துல சனி நீச்சம், மகர லக்ன ஜாதகம் 4ஆம் இடத்துல லக்னாதிபதி சனி நீச்சம், இவருக்கு 7ஆம் இடத்துல சூரியனும் சந்திரனும் அமாவாசை யோகத்தில் பிறந்தவர், அவங்களும் சர வீட்டில் தான். இவர் வெளிநாட்டில் இருக்கார், நல்லா படிச்சிருக்காரு, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரு, கை நிறைய சம்பாதிக்கிறார். லக்னாதிபதி நீச்சம்னாங்க. இவர் பிறந்ததே சனி மகா திசையில் தான். 15 வருஷம் சனி திசை இருக்க பிறந்தவர். அடுத்தது புதன் திசை, அப்புறம் கேது, அப்புறம் சுக்கிரனும் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சுக்கிரனும் புதனும் மிதுனத்தில் இருக்காங்க, 6ஆம் இடத்துல. தர்மகர்மாதிபதி யோகம், நல்ல உத்தியோகத்தில் இருக்கார், வெளிநாட்டில் இருக்கார். லக்னாதிபதி நீச்சம் தான், ஆனால் சர வீடு. இந்த வலிமைகளை கொடுக்கும் வீடுகள் இவை. ஸோ லக்னாதிபதி வலு குறைந்தாலும் கூட நிறைய கிரகங்கள் இந்த சர வீடுகளில் இருக்கும்போது இந்த சஞ்சார யோகம் ஏற்பட்டு பிரயாணங்களின் மூலமாகவே ஆதாயத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஜாதகர்கள் பெறுகிறார்கள் என்பதுதான் சூட்சுமமான உண்மை. உங்கள் லக்னாதிபதி சர வீட்டில் இருக்கணும், சூரியனும் இருக்கணும், சந்திரனும் இருக்கணும். இது முதல் விதி. அதிகப்படியான கிரகங்கள் சர வீட்டில் இருக்கிறது 2வது விதி.
இதில் ஏதேனும் ஒன்று இருந்தால் பிரயாணத்தையே மூலதனமான தொழிலாக கொண்டு நீங்களும் வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.